தனுர் ராசி அல்லது தனுர் லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதியும் ராசி அதிபதியுமான குரு பகவான் போய் உங்களுக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருந்தார். இப்போ அவர் வக்ரமாயிருக்கார். அப்ப உச்சஸ்தானத்துல வக்ரமாயி 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல இருக்கார். இது எப்படி பலன்களை கொடுக்க போகும்னா உங்களுக்கு கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கும், என்ன நடக்குமோ அப்படின்னுட்டு. ஆனா எதிர்பாராத நிறைய திருப்பங்கள், நிறைய பிரயாணங்கள் வரும். நீங்க பிளானே பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க கட்டாயம் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில கம்பல்சிவ் டிராவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஆனா அது எல்லாத்தையும் கட்டாயமா ஏத்துக்கோங்க. அதன் மூலமாக நிறைய ஆதாயங்களும் மாற்றங்களும் இருக்கும். அடுத்ததாக வார ஆரம்பத்துல சந்திரன் எங்க இருக்க போறாருன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் தான் மறுபடியும் கன்னியா ராசிக்குள்ள இருக்கிற சந்திரன் உங்களுடைய ராசியை தாண்டி தான் போக போறாரு இந்த வார கடைசியில. இந்த வார இறுதியில சந்திரன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வருவார். அந்த லூப்லயே ஓட விடுற மாதிரி ரெபுடேஷன், திருப்பி திருப்பி சில விஷயங்களை செஞ்சுதான் நீங்க சக்சஸ் பண்ணணுங்கிற மாதிரி சில சமயம் கொண்டு விடும். ஏன்னா சனி தன்னுடைய வக்ர பார்வை அந்த இடத்துல செலுத்தி கொண்டிருக்கிறார். 28ஆம் தேதி சனியுடைய வக்ர நிவர்த்தி ஆகும். அதுவரை சில விஷயங்கள் நீங்க உங்களுடைய முயற்சிகளை திருப்பி திருப்பி அதை ரீடூ பண்ற மாதிரி இருக்கும்.